என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுதல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 26 வரை. கர்த்தருக்கு பயப்படுதல். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் எழுந்தருளினார். யாத்ராகமம் 20:20. தேவ பயம் நமக்கு இருப்பது அவசியம். தேவனுக்கு பயப்படுவதால் இம்மைக்குரிய பல ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என பார்த்தோம். அதைவிட மேலாக ஆன்மீக ஆசீர்வாதங்கள் பலவும் உண்டு. 1. சங்கீதம் 11:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இதே சத்தியத்தை வேதம் நீதிமொழிகளில் 2 இடங்களில் வற்புறுத்துகிறது. இப்படி ஒரு காரியம் மறுபடி கூறப்படுமானால் அது முக்கியமானது. நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயமாய் கர்த்தருக்கு பயப்படுவோம். அதுவே ஞானத்தின் தொடக்கம். நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் 9:10. 2. நீதிமொழிகள் 8:13, நீதிமொழிகள் 16:6. சாலமோன் ஞானி ஞானத்தின் தொடக்கமே கர்த்தருக்கு பயப்படு பயம் என்று சொல்லிவிட்டு அந்த பயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் முதலாவது செய்வது தீமையை விட்டு விலகுவதே. அதை நீதிமொழிகள் 16:6 வற்புறுத்தி சொல்கிறார். 3. யாத்ராகமம் 20:20. 10 கட்டளைகளை தேவன் மோசேயிடம் சொல்லி முடித்தபோது இடி முழங்கியது, மின்னல் தோன்றியது, எக்காள சத்தம் கேட்டது, மலை புகைந்தது. இதை கண்ட மக்கள் மிகவும் பயந்து நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். அப்போது மோசே, நீங்கள் பாவம் செய்யாதபடி தேவ பயம் உங்களுக்கு இருப்பதற்காக தேவன் இவ்வாறு எழுந்தருளினார் என்கிறான். பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாப்பது தேவ பயமே. 4. சங்கீதம் 33:8. கர்த்தருக்கு பயந்து அவரது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்கள் மரணத்தினின்று விடுவிக்கப்படுகின்றன. சரீர மரணம் வேறு, ஆத்தும மரணம் வேறு. ஆத்தும மரணத்தை 2ஆம் மரணம் என்றும் கூறுவர். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று தேவன் எச்சரித்தது இந்த மரணத்தையே. இந்த மரணத்தையே வென்று கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை ஈந்தார். எனவே கர்த்தருக்கு பயப்படுவோம், நித்திய ஜீவனை பெறுவோம். கர்த்தருக்கு பயந்தால் இரட்டிப்பான நன்மை. 1. இம்மையில் ஆசீர்வாதம். 2. மறுமைக்குள் பிரவேசிக்கும் பாக்கியம். வேறென்ன வேண்டும்? கர்த்தருக்கு பயந்தால் இரட்டிப்பான நன்மை. 1. இம்மையில் ஆசீர்வாதம். 2. மறுமைக்குள் பிரவேசிக்கும் பாக்கியம். வேறென்ன வேண்டும்? தீர்மானம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், அதனால் தீமையான பாவங்களை விட்டு விலகுவேன்.